ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பொடிசாக நறுக்கிருக்கேன். ஏன் பொடிசாக நறுக்கிருக்கீங்கன்னு கேட்டால் வேகமாக வந்து வேலை முடியும், சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதனால தான் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் தான் சேர்க்கணும்னு கிடையாது, உருளைக்கிழங்கு கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வெந்து வரும், வேக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போது சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடியை அடுத்து தொடர்ந்து வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதில் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சைடிஷ் ரெடி ஆயிரும். சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கும் சாதத்துக்கு சைடிஷாக யூஸ் பண்ணுறதுக்கும் செம்மையான ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.